Hello my dear warriors, my dear soldiers, very good evening, good evening, good evening, good evening. Yes, audio video clear hai? Tell me whether the audio and video is clear. Good evening. Yes. Clear up. Good evening, good evening, good evening. Yes. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? Just put a message. லைவ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் say hi, mark your attendance. Attendance mark பண்ணுங்க. Yes. ஓகே, முட்டை பூச்சி ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பயங்கரமான அதிகமாக இருந்துச்சு. எஸ் நான் பார்த்தேன். மாலை வணக்கம், குட் ஈவினிங். அச்சுதா ப்ரெசன்ட், ஹாய் குட் ஈவினிங். எஸ் ஓகே, ராஜ்குமார் ப்ரெசண்ட்டு, ரக்ஷிதா ப்ரெசன்ட். எஸ் ஹூவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? எக்கச்சக்கமானது. ஆனால் நான் பார்த்தேன் ஊருப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வலுவாக நிறையா இருந்தது. ஓகே, இந்த லெசன் படிக்கணும்னு நினச்சிங்க. சாய் ராகவி பிரசன்ட், தானியா ஓகே, காருண்யா ஓகே, சனா குட். ஓகே, காலையில் பாதியிலே இந்த லெசனை விட்டுட்டோம்ல, அதை இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், ஒரு சிலது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த கொஷினை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் கிளாஸ் நம்மளுக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக நாளைக்கு நைட் ஸ்டடி இருக்குது. நாளைக்கு நைட்டு 10 to 12 நைட் ஸ்டடி, 14th சாப்டர். ரைட்டா? ரைட். 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? 11th கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஓகே ரைட்டா. ஸ்ரீஹரன் ப்ரெசன்ட், ராஜலக்ஷ்மி ப்ரெசன்ட், சஹானா ஓகே. மண்டே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நிறைய பேருக்கு. போர்ஷன் 5, 9, 13 ஈஸி தானே? 5, 9, 13 ஈஸி தான். ஏன்னா அபிநயா ப்ரெசன்ட், குட். 5, 9, 13 இஸ் ஈஸி. ரைட்டா? 5, 9, 13 சூப்பராக எழுதிடலாம். சரியா? நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு கிளாஸ் கிடையாது. ஸோ நாளைக்கு அதுக்கு பதிலாக நைட்டு நம்ம சாப்டரை படிச்சுக்கலாம். ரைட்டா? ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம். ஏன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம்தான், பட் வேறு வழியிலேயே கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். டெஃபினட்டாக நம்மளால் முடியும். ரைட்டா? ஸோ 3 லெசன் இருக்கவங்களாம் லக்கியஸ்ட் ஃபெல்லோன்னு அர்த்தம். ஏன்னா யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் 5 சாப்டர் இருக்குது, 5மே இருக்குது. ஃபுல் புக்கு முடிஞ்சிடும் 5க்கு அப்புறம். மிஞ்சி போனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 15வது பாடம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும், மீதி எல்லா சாப்டரும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். MVSAT 1 word PDF. MVSAT 1 word PDFனால் புரியல. MVSAT ரிசல்ட் இருந்துச்சுன்னா அதிலே உங்களோட ஆன்சர் எல்லாமே தெரியும், கொஷின் எல்லாமே இருக்கும், நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்ம என்னென்ன கொஷின்லாம் மிஸ் பண்ணியிருந்தோமோ அந்த கொஷின்லாம் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் வாட் இஸ் டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ். 5, 9, 10, 11 11th சாப்டர்லாம் எந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க? 11th சாப்டர்லாம் இருக்கவே இருக்காது. எப்படி 11th சாப்டர் இருக்கும்? 13th தான் இருக்கும். 11thலாம் ஃபஸ்ட் மிட்டர்ம்க்கே முடிஞ்சிருக்கும். எஸ், போலாம். What is dipole moment? The polarity of a covalent bond. நல்லா கவனிங்க, வார்த்தையை எப்படி இருக்குது அப்படின்னு. polarity of a covalent bond. ஒரு கோவேலண்ட் பாண்டில் இருக்கக்கூடிய polarity. கோவேலண்ட் பாண்டா, அந்த கோவேலண்ட் பாண்டோட polarity. கோவேலண்ட் பாண்டில் polarity இருக்கும். Can be measured in terms of dipole moment. எதை வச்சு மெஷர் பண்ண போகிறாங்க? டைபோல் மொமெண்ட் வச்சு மெஷர் பண்ண போகிறாங்க. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D. ஸோ அதோட வேல்யூ என்னது? மியூ இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D. மியூ இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு 2D அப்படிங்கிறதா விஷயம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்க? மியூங்கிறது தான் டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை மியூ. Q இஸ் கால்டு சார்ஜ், டிங்கிறது டிஸ்டன்ஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 equal and opposite charges. ரைட்டா? டைபோல் மொமெண்ட்டுங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 equal and opposite charges separated by a small distance is called dipole moment. அதான் டெஃபினிஷன். ரைட்டா? அதுதான் என்னது மெயினாக டெஃபினிஷன். சரியா?
இப்போ அதில் ப்ளஸ் q மைனஸ் q வச்சுக்கலாம் ரைட்டா. டைபோல் மொமெண்ட் எப்பயுமே எப்படி இருக்குமா, டைபோல் மொமெண்ட் வில் ஆல்வேஸ் பி தேர் நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி இருக்கும். ஆக்சுவலாக எலக்ட்ரான் அந்த பக்கம் போயிடும், இவங்ககிட்டேருந்து எலக்ட்ரான் இவங்ககிட்ட போயிடும். அந்த போன எலக்ட்ரானை இழுக்கிறதுக்காக இவங்க எனர்ஜி கொடுக்க போகிறாங்க. அப்போ டைபோல் மொமெண்ட் வில் பி லைக் திஸ், மொமெண்ட் வில் பி இன் திஸ் டைரக்ஷன். சரியா. ஸோ அப்போ மியூனா என்ன, கியூனா என்ன, 2Dனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சரியா. அடுத்து the unit of dipole moment is coulomb meter. ரைட்டா, coulomb meter. It is not centimeter. capital C போட்டு small m போடணும். this is 10th chapter. இந்த 10th chapter ஆக்சுவலாக வீடியோட டைட்டில் தப்பாக இருக்குது, டைட்டில் நான் மாற்ற சொல்லிட்டேன், டைட்டில் மிஸ்டேக்காக இருக்குது. சரியா. ஓகே. it is usually expressed in dBay unit. it is usually expressed in dBay unit அப்படின்னு சொல்ல போகிறாங்க. it is going to be called as small d. ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the conversion factor 1 dBay 1 மார்க்கில் கேட்பாங்க. 1 dBay is equal to என்ன அப்படின்னா 3.336 into 10 to the power minus 30 coulomb meter. 3.336 into 10 to the power minus 30 coulomb meter. ரைட்டா, coulomb meter. ரைட்டா, d by ஓகே. d by என்னது, d by unit என்ன, டைபோல் மொமெண்ட்டை எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம், we are going to put it as d by unit அப்படின்னு சொல்ல போகிறோம், அல்லது coulomb meter. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் என்ன அப்படின்னா 1 dBay is equal to 3.336 into 10 to the power minus 30 coulomb meter. minus 30 coulomb meter அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். linear form of carbon dioxide molecule has two polar bonds. carbon dioxide molecule ரெண்டு polar bond இருக்கும். yet the molecule has a zero dipole moment. அதாவது பொலாரிட்டி இருந்தாலே நம்மளுக்கு அந்த இடத்துல டைபோல் இருக்க போது நம்மளுக்கு தெரியும். இப்போது பொலாரிட்டியும் இருக்கான் ஆனால் டைபோலும் இல்லையா, அப்போ என்னவா இருக்க போகுது, ரைட். ஓகேவா. ரைட். சரியா. ஸோ அப்போ பார்க்கலாமா என்னென்னு, பார்க்கலாமா, கவனிங்க. கார்பன் டை ஆக்சைடோட டயக்ராம் என்னது, கார்பன் டை ஆக்சைடோட ஆக்சுவல் டயக்ராம் என்னென்னா இதுதான். ஸோ அப்போ இது என்னது, பார்ஷியல் நெகட்டிவ், இது பார்ஷியலி நெகட்டிவ், இது பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்க போகுது. ரைட்டா. this is how the diagram is going to be. ரைட்டா. இந்த மாதிரி தான் என்னது டயக்ராம் இருக்க போகுது, இந்த மாதிரி தான் பாண்டு இருக்க போகுது. அப்போ இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. ரைட்டா. இப்போ டைபோல் மொமெண்ட் எந்த பக்கம் இருக்கும் சொல்லுங்கள், இவங்க எலக்ட்ரானை வாங்கிட்டாங்க, இவங்களும் எலக்ட்ரானை வாங்கிட்டாங்க. டைபோல் மொமெண்ட் எந்த பக்கம் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து இந்த பக்கத்துக்கு தான் டைபோல் மொமெண்ட் இருக்கும். இப்போ தான் இப்போ பார்த்தோம் இந்த கொஷினில், டைபோல் மொமெண்ட் ஆல்வேஸ் கோஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். டைபோல் மொமெண்ட் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தான் போகுது. ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கேருந்து இங்கே போகுது, அதே மாதிரி இதுவும் இங்கேருந்து இங்கே போகுது. பொலாரிட்டி இருக்குது ஆனால் ஈக்குவல் பட் ஆப்போசிட், ஈக்குவல் பட் ஆப்போசிட். பாருங்கள், த லீனியர் ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஹேஸ் ஜீரோ டைபோல் மொமெண்ட். அதுக்கு காரணம் என்ன, ஈவன் தோ இட் ஹேஸ் டூ போலார் பாண்ட்ஸ், ரெண்டு போலார் பாண்ட் இருந்தும் அதுக்கு டைபோல் மொமெண்ட் ஜீரோ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் CO2 the dipole moments of two polar bonds are equal in magnitude. ரெண்டுமே ஒரே ஆக்சிஜன் தானே, அவங்களோட மேக்னிடியூட், அவங்களோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து -2 அப்படின்னா இவங்களும் என்னது -2. ஃபார் எக்ஸாம்பிள் the magnitude is same but have opposite direction. ஆனால் என்னது ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் போகல, இவங்க இந்த பக்கம் வராங்க, இவங்க இந்த பக்கம் வராங்க. ஏன்னா ரெண்டு பேரும் opposite direction இருக்காங்க, they cancel each other, so the net dipole is 0. அப்போ therefore the net dipole moment of CO2 is mu is equal to net dipole என்னது mu is equal to mu1 plus mu2 எழுதலாமா. mu1 வேல்யூ என்ன, mu2 என்னது, mu2 is opposite of mu1 தானே, negative of mu1, கரெக்டு தானே. mu1 equal to 0. அப்போ 0 இருக்க ஒரு காரணத்தினால நெட் டைபோல் 0. நெட் டைபோல் 0வாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், மேக்னிடியூட் சேமாக இருக்கக்கூடிய ரெண்டு சார்ஜஸ். ரைட்டா, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதா விஷயம். ரைட்டா. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, ஆரம்பிக்கலாமா. லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா, NO2 3 ஓகே. ஆக்சுவலாக தப்பு, NO3 அதுக்கு மேலே ஒரு மைனஸ். ஓகேவா, NO3 சரியா. கல்பனா முருகன் என்னது, சரி. இன் ஆஃப்லைன் சென்டர்ஸ் தே ப்ரொவைடட் ஒன் வேர்ட் புக்லெட்
and sir said for online attendance PDF will be given. So நேற்று தானே MVSAT முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி தான் மீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. in upcoming days we will be providing you. சரியா, வெயிட் பண்ணுங்கள், அது என்னென்னு கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. tell me how many number of electrons are there. chapter 14 book back வேணும்ப்பா. நாளைக்கு நைட் அதான்டா ஹரி, நாளைக்கு நைட் ஸ்டடி அதுதான், நாளைக்கு நைட் அதுதான். மாப்புனா என்னது? எம்ஓடியை தான் மாப்புன்னு சொல்கிறீங்களா? எம்ஓடி காலையிலே பார்த்தாச்சு, இன்னைக்கு காலையில். லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னா என்ன பண்ணணும்ப்பா? நைட்ரஜன் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மட்டும் தானே பார்க்கணும், வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் பார்க்கணும். ரைட்டா? ரைட்டா, வேலன்ஸ் எலக்ட்ரான். இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் கொடுக்கவே இல்லையா நான்? வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்கும். அடுத்து ஆக்சிஜன் 5 இருக்குது, ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது, 5 × 1. ஆக்சிஜனில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லை, ஆக்சிஜனில் அட்டாமிக் நம்பர் 8, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. அப்போ 6 × 3, அப்போ இது ஒரு 5, இது ஒரு 3 6 are 18. அதுக்கப்புறம் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, நெகட்டிவ் சார்ஜுக்கு ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கலாம். அப்போ எவ்வளோ வரப்போகுது? 19 20 24 எலக்ட்ரான்ஸ் வருது. 24 எலக்ட்ரான்ஸ் வருது. அப்போ 24 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் எத்தனை எலக்ட்ரான் பேர் போடணும்னு சொல்லியிருக்கேன்? 24 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் 24 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 12 எலக்ட்ரான் பேர்ஸ் we have to draw. 12 எலக்ட்ரான் பேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? வரையணும். 12 எலக்ட்ரான் பேர்ஸ் போடலாமா? நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன், ஆக்சிஜன். ரைட்டா? 3 ஆக்சிஜன் தானே இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பாண்டு போடணுமா? ஃபஸ்ட்டு பாண்டு போடணுமா? எஸ், பாண்டு போடுங்க. பாண்ட் பேர் போட்டாச்சு. மொத்தம் 12 பேர்ஸ் இருக்குது. 12 பேர்ஸில் 3 பேர்ஸ் போட்டாச்சு, மீதி 9 பேர். ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கு 3 போட்டால் வேலை முடிஞ்சிருமா? பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ரைட்டா? ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரியா, ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. யாருக்கு? 11th இன்றைக்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சில கிளாஸஸ் மாறி இருக்கும். நான் எனக்கு 10th பெய்டு இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி 10th பெய்டு நான் எடுக்கிறேன். 12th இன்றைக்கி தமிழ் கிளாஸ் ஒன்று மாறி இருக்குது, பெய்டில் அந்த மாதிரி கொஞ்சம் மாறி இருக்காங்க. பட் 11th மாற்ற முடியல, ஸ்டாஃப் அவைலபிலிட்டி இல்லை. நானும் தமிழன் சார் மட்டும்தான் இருக்கும். அதனால் நான் ஒரு செஷன் எடுக்கிறேன், அவர் ஒன்று எடுக்கிறேன். 11th அதனால் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பெய்டு. சரியா? ரைட். ஸோ இப்போ பார்த்துக்கோ, இதுதான் என்ன அப்படின்னா கரெக்ட். இது கரெக்டாக எனக்கு 6 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டூ சம்திங். ஏதாவது ஒரு ஆக்சிஜன் கிட்டேருந்து நைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டோம் அப்படின்னா டபுள் பாண்டில் ஃபார்ம் ஆகிடும். ரைட்டாக? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுமா? இஸ் தட் ரைட்? இஸ் தட் ரைட்? அது கரெக்டாக? அப்படி பண்ணலாமா? நைட்ரஜனுக்கு டபுள் பாண்ட் போடலாமா? ரைட்டா? நைட்ரஜன் டபுள் பாண்ட் போடலாமா? இப்படி மாதிரி ஆக்சிஜன் கிட்டேருந்து எடுத்துடலாம். ரைட்டா? ஓக்கு டபுள் பாண்ட் போடலாம். இது ரைட்டா? ஐ எம் ஹேவிங் அ ஸ்மால் டவுட். ஆக்சுவலாக இப்படி ஒரு காம்பனன்ட் கிடையாது. புக்கில் செக் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். 2 டபுள் பாண்ட் இருந்தால் 1 டபுள் பாண்ட் இருந்தா? NO3 1 டபுள் பாண்டா 2 டபுள் பாண்ட் இருந்தா? மண்டே கெமிஸ்ட்ரி எக்ஸாமாக நல்லபடியாக எழுதுங்க. NO3ல் 1 டபுள் பாண்ட் வந்திருக்கா, 2 டபுள் பாண்ட் வந்திருக்கா? ஒன் தான் வந்திருக்கா? 1 தானா? அப்போ ஓகே, ரைட். சரி, ஓகே. அப்போ 1 போட்டுட்டோம். 1 போட்டால் அப்போ ஓகே ரைட். 1 போட்டோன்னா மேலே ஸ்கொயர் போட்டு மேலே ஒரு மைனஸ் போடணும். இப்போ கரெக்டாக வந்திருக்கா? மேலே இந்த மைனஸ் நைட்ரேட் அயான் மைனஸ் உள்ளே போட்டுட்டோம்ல. கிளியரா? ஓகே. என்னடா புக்கு ஒரு நாள் கூட வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு நாள் கூட புக்கே வச்சுருக்க மாட்டேங்கிறேன். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியல. ஒரு நாள் கூட புக் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. சரி, SO4 2 மைனஸ். நெக்ஸ்ட்டு
SO4 2 minus. Total number of electrons டக்குன்னு சொல்ல சல்ஃபரில் எத்தனை இருக்கும்? ஆக்சிஜன் ஆல்ரெடி தெரிஞ்சனால 6 into 4 24 2 நெகட்டிவ் சார்ஜ் வந்து 2 இருக்குது ரைட்டா. நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னா 2 இருக்குது, அதனால் 2 எலக்ட்ரான்ஸ். சல்ஃபருக்கு வெளியே எத்தனைடா இருக்கும்? சல்ஃபருக்கு எத்தனை இருக்கும்? ஸ்கூலில் சேஃப்டியாக இருக்குமா? சரி ஓகே. 14th சாப்டர் நாளைக்கு நைட்டு. சல்ஃபர் அட்டாமிக் நம்பர் 16. வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆக்சிஜன் ஃபேமிலி தானே சல்ஃபர், அதுக்கும் 6 தான். 6 into 1 இட்ஸ் கோயிங் டு பி 6. அப்போ என்னது 30 32வா? 32 அப்படின்னா எத்தனை பேர்ஸு? 16 பேர்ஸா? 16 பேர் இருக்கணும். சல்ஃபர் 1 2 3 4 ஆக்சிஜன் ரைட்டா. 16ல் 4 பேர் போயிடுச்சு, மீதி 12 பேர். 3 4s are 12. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 2 போட்டோனாலே கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் ரைட்டா. இதுலேயே கரெக்டாக வந்துருச்சு. நோ நீட் டு டூ எனி திங். இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்களா? ஓகே ரைட். கிளியரா? இஸ் தட் கிளியர்? அவ்வளோதான், சிம்பிள். SO4 2 மைனஸ் வந்து சிம்பிள். ப்ராக்கெட்டை போட்டு இது 2 மைனஸ்க்குரிய ஸ்ட்ரக்சர்னு எழுதிடணும் ரைட்டா. 2 மைனஸ் ஒன் ஸ்ட்ரக்சர் சரியா. ரைட். அடுத்து இன்னொன்று என்னது? SO4 HNO3 அதுக்கப்புறம் O3 வேறு இருக்குது. HNO3 நைட்ரிக் ஆசிட். HNO3 ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒன்று தான், ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 1 எலக்ட்ரான். நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் இப்போ தான் பார்த்தோம், ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 2 உள்ள போயிடுச்சுன்னா 5. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 5. ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. 3 6 are 18 24 12 பேர். நீ நோட்டீஸ் பண்ணி பார்த்தியா எல்லாமே இது ஈவன் நம்பரில் தான் வருது, எதுவுமே இது ஆட் நம்பர்லேயே வராது, எல்லாமே ஈவன் நம்பரில் தான் வருது ரைட்டா. ஆல்வேஸ் இட் வில் பி இன் ஈவன் நம்பர் சரியா. ரைட். 12 பேர்ஸ். நைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரைட்டா. கரெக்டா? எஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? 4 பேர் போட்டாச்சா 12ல்? மீதி இருக்குது 12ல் 4 பேர் போட்டாச்சா? மீதி என்ன பண்ணலாம்? இஸ் தட் ரைட்? சொல்லுங்கள் தானியா. இஸ் தட் ரைட்? நான் போட்டிருக்கிறது கரெக்டாக தப்பா? தப்புன்னு சொன்னால் ஏன் தப்பு, ரைட்டுன்னு சொன்னால் ஏன் ரைட்டு. SO4 2 மைனஸில் ஆமாம். இந்த வரேன். எஸ் தானி, ஐ காட் இட். வரேன், அதை என்னென்னு பார்த்துக்கலாம் ரைட்டா. கரெக்ட் மட்டும் இல்லை, ஆனால் ஏன் கரெக்டாக இல்லைன்னு தெரியலையா? ஹைட்ரஜன் என்ன பண்ணக்கூடாது? ஹைட்ரஜன் ஷுட் நாட் கனெக்ட் டைரக்ட்லி இஃப் ஆக்சிஜன் இஸ் தேர். ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் இருக்கப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணாது? டைரெக்டாக சென்டர் பாண்டோட கனெக்ட் பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் இட்ஸ் ஜாயின் வித் த ஆக்சிஜன், ஜாயின் த்ரூ ஆக்சிஜன் வழியாக தான் கனெக்ட் ஆக போகுது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அப்போ அடுத்து ஓவராலாக கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள். கடன்னு கேல்குலேட் பண்ணி சொல்லுங்கள். எஸ். இப்போ ரைட் தானே? இப்போது ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? மொத்தம் 1 2 3 4 வந்துருச்சு. 12 பேர் போடணும். 1 2 3 4 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ரைட்டா. இப்போ இந்த 15 16 தப்பாக வருது ஏதோ. இருங்க 1 2 3 4 5 இது ஒரு 5 6 7 8 9 10 11 12. ஆக்சிஜன் நைட்ரஜனை சுற்றி பெருசாக இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க? ஒரு டபுள் பாண்டை போட்டுடலாமா? ஒரு டபுள் பாண்ட் போட்டால் கரெக்டாக வந்துடுமா? ஆனால் இந்த டபுள் பாண்ட் எங்கேருந்து சூஸ் பண்ணணுங்கிறது தான் விஷயம். இந்த டபுள் பாண்ட் எங்கே போட போகிறோம் அப்படின்னா ரைட்டா. ஆமாம், புக் பேக் கொஸ்டின் நம்பர் தான் ரைட்டா. இந்த டபுள் பாண்ட் எங்கே போடணும்? இதோட போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ஷேர் பண்ணியிருக்கனால இவங்ககிட்ட எடுக்காமல்
we are going to take it from this oxygen instead of this. அதாவது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி பர்பஸ்க்காக ஈக்குவல் அமௌண்ட்டாக எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறனால we are going to take it from that oxygen. ரைட்டா? அந்த ஆக்சிஜனோட. ரைட்டா? லைவ் 10th ஸ்டாண்டர்ட் வந்து லைவ், 10th ஸ்டாண்டர்ட் லைவ். சரியா? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் போன கொஷினில். அதாவது லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் நம்ம லோன் பேரை மிச்சம் வைக்கவே மாட்டோம். கரெக்டாக இல்லையா? லோன் பேரே போட மாட்டோம். இருக்க எல்லா எலக்ட்ரான்ஸோடையும் என்ன அப்படின்னா நம்மளோட பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கணும். கரெக்டாக நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன அப்படின்னா இதுவும் ராங்கா, இது ரைட் தானே தானியா? திஸ் இஸ் ரைட், ஐ திங்க் ஸோ. இது ரைட். ஸோ நம்ம போன கொஷினில் என்ன அப்படின்னா சல்ஃபருக்கு ஒரு லோன் பேர் விட்டுட்டு வந்திருக்கோம். சல்ஃபரோட வேலன்சி என்ன சொன்னீங்க? சல்ஃபரோட வேலன்சி 6 நம்ம போட்டிருக்கோம். ஆனால் வெறும் 4 எலக்ட்ரான் தான் போட்டிருக்கோம். ரைட்டா? ரைட்டா? கீழே இருக்க ஆக்சிஜன்லேருந்து எடுத்துக்கலாம், அதுலேருந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? போன கொஷினில் நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெறும் ஆக்டேட்டை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்டேட் தான் அப்படின்னு. ஸோ தேர் ஆர் காம்பவுண்ட் விச் ஆர் மோர் தேன் ஆக்டேட் இல்லாமல் இருந்தும் ஸ்டேபிளாக இருக்கும்ல. எலக்ட்ரான் ரிச் வித் ஸ்டெபிலிட்டி, எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் வித் ஸ்டெபிலிட்டி, எலக்ட்ரான் ரிச், எலக்ட்ரான் அதிகமாக இருந்தும் ஸ்டேபிளாக இருக்க கான்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் சல்ஃபரு. சல்ஃபரை சுற்றி ஆக்சுவலாக 6 எலக்ட்ரான் இருக்குது சல்ஃபருக்கு வெளியே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சல்ஃபருக்கு 6 எலக்ட்ரான். இப்படி தான் சல்ஃபரோட லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ இது எல்லாமே பாண்டுக்குள்ளே போயிருக்கணும். நம்ம அப்படி போடாமல் விட்டுட்டோம். சரியா? இப்போ நம்ம கரெக்டாக வரையலாம். எத்தனை? 16 பேர்ஸ் இருக்கணும். சல்ஃபர், ஆக்சிஜன், 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 ஆக்சிஜன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள்? சிங்கிள் பாண்டு போட்டுருங்க. ரைட்டா? சல்ஃபர் 4 எலக்ட்ரான் தான் டொனேட் பண்ணியிருக்கு. ரைட்டா? சல்ஃபர் என்ன பண்ணியிருக்கு? 4 எலக்ட்ரான் தான் டொனேட் பண்ணியிருக்கு. 4 எலக்ட்ரானோட தான் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்குல்ல. அப்போ டேரெக்டாக முதல்ல என்ன பண்ணிவிடுங்க? இப்போயே டபுள் பாண்ட் போட்டுருங்க. ஏதாவது 2 ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் போட்டுருங்க. இதோட போட்டாலும் சரி, இதோட போட்டாலும் சரி. இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். இப்போ எத்தனை? 6 பேர் முடிஞ்சிருச்சு. மீதம் 10 பேர் போடணும். மிச்சம் எத்தனை போடணும்? 10 பேர். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. சாரி, இங்கே 2 வராது, இங்கே 2 வராது. அப்போ மேலே 3 கீழே 3. ரைட்டா? இப்போ கரெக்டா? இஸ் தட் ரைட்னா? இப்போ ரைட்டா? கிளியரா? இப்போ இது ரைட். கரெக்டா? ஸோ நவ் திஸ் இஸ் ரைட். சரி, ரைட். O3 உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனுக்கு. ரைட்டா? O3 பொறுத்த வரைக்கும் உனக்கு டவுட்டே வேண்டாம். அது ஆல்ரெடி யூ நோ தட், யூ நோ வெரி வெல். O3 பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன். ரைட்டா? ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டில் இருக்க போகுது. மீதியெல்லாம் லோன் பேர். இதில் 2 லோன் பேர் இருக்கும். இங்கே ஒரு ஆக்சிஜன், இதில் 2 லோன் பேர் இருக்குமா? இங்கே 2னா 2 லோன் பேர், இது 3 லோன் பேர் வச்சுருக்க போகுது. கரெக்ட்? which bond is stronger, sigma or pi bond? நான் ஒரு படம் வரைகிறேன், அதை பார்த்து நீயே சொல்லு. சிக்மா பாண்ட் எது, பை பாண்ட் எது, நான் டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் உனக்கு. நீ இதை பார்த்துட்டு எந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் நீயே சொல்லு. ரைட்டா? இந்த 2ல் எந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ரைட்டா? you are going to tell me now. So this is sigma bond. This is pi bond. Which is stronger? Which is stronger, sigma or pi? சுற்றி 6 பாண்ட். வரலாம். BF3லாம் 6 பாண்டு தான் வரும். BF3 எடுத்துக்கிட்டோன்னா there will be only 6 bonds. BF3லாம் 6 bonds தான் இருக்கும். சிக்மான்னு நீ கண்டிப்பாக பதில் சொல்லுவேன்னு எனக்கும் தெரியும். ஏன் சிக்மா? உனக்கு சிக்மான்ற ஆன்சர் தெரியும், நானே பல தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு இப்போ ஆன்சர் வந்து ஏன் சிக்மான்றதுக்கு பதில் வேணும். ஏன் சிக்மா பாண்ட்? ஒய் சிக்மா பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் பாண்ட் whereas
இதே மாதிரி போன கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா ஆக்சியல் ஓவர்லேப் ஆக்சஸ் ஸ்ட்ரைட்டாக ஓகே சிக்மா ஆக்சிஸ் சூப்பர் குட் ரைட்டா. அதாவது சென்டரில் ஹியர் இது ரொம்ப முக்கியம், இதை வச்சு ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இருக்குது. அதாவது அலாங் த ஆக்சிஸா அல்லது அவே ஃப்ரம் த ஆக்சிஸ் அப்படின்னு. திஸ் இஸ் அலாங் த ஆக்சிஸ், இதுவும் நியூக்ளியஸ் இதுவும் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்க போகுது ரைட்டா. சி திஸ் வில் பி வெரி ஸ்ட்ராங் ஆர் வீக். இது ஸ்ட்ராங்காக இருக்குமா வீக்காக இருக்குமா? இது பிளாஸ்டிக் வீக்காக இருக்குது. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர் பாண்ட் ரைட்டா. ஒரே ஒருத்தவங்க நேராக கனெக்ட் ஆகிருக்காங்க. வேரஸ் இதை கம்பேர் பண்ணுறப்ப இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னது பெண்ட் ஆகிடும். லென்த்து கூடிடுச்சு, லென்த் கம்மியாகிடுச்சு, லென்த் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இதோட லென்த் கம்மி, பாண்டு ஸ்ட்ரென்த்தெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் பை பாண்ட் என்ன சொல்கிறது, ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை ஈஸியாக பிரேக் ஆகிடும். வி கேன் ஈஸிலி பிரேக் திஸ் பாண்ட். ஏன்னா எல்லாருமே இவங்க வேறு வழியே இல்லாமல் ஆக்சுவலாக இந்த பக்கம் வேறு யாருமே இல்லாமல் ரைட்டா ஃபார் திஸ், அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாமல், புதுசாக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே தங்கூடையே இருக்கக்கூடிய கார்பனோட வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, they have just made a double bond. This is double bond ரைட்டா. ஆனால் இவங்க அப்படி இல்லை, எல்லாமே சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட் சென்டர் ஆஃப் தி நியூக்ளியஸ் ரைட்டா, along the center of the axis ரைட்டா. எஸ் நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, குட். சிக்மா, this is pi because this is axial, this is axis along the axis. இது என்ன அப்படின்னா at the lateral சைடில் ஒட்டிகிட்டு இருக்க போது இது நல்லா ஸ்ட்ரைட்டாக இப்படி போய் பாண்ட் ஆகிடும். இந்த பாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் ஹெட் டு ஹெட், அதாவது ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லேப், அதாவது ஒன்றோட ஒன்று மோதிக்குவாங்க. 2 காரு நேருக்கு நேராக மோதிக்குது ரைட்டா. 2 கார் நேருக்கு நேராக மோதிட்டா ஆக்சிடென்ட் எப்படி இருக்கும், பயங்கரமான ஆக்சிடென்ட்டாக, தட் இஸ் கோயிங் டு பி ஹெவி ஆக்சிடென்ட். வேறஸ் கார் இப்படி வந்துகிட்டே இருக்குது, இப்படி வந்துட்டு ஒரு கார் இப்படி இன்னொரு கார் கீழே இப்படி சைடில் மட்டும்தான் உரசிட்டு போகிறாங்க. அப்போது ஆக்சிடென்ட் வில் பி லெஸ். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ சைட்வைஸ் ஓவர்லேப்னா சைட்வைஸ் ஓவர்லேப் கோயிங் டு பி வீக்கர், ஹெட் ஆன் ஹெட் ஓவர்லேப் தான் ஸ்ட்ராங்கர். சிக்மா பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட், stronger than pi bond because sigma bonds are formed from bonding orbitals directly between the nuclei of the bonding atom. இது என்ன அப்படின்னா through 2 areas of overlap, lateral overlapping. இது nucleus overlapping, இது lateral, இது axial overlap, இது lateral overlap. Bonds are more diffused bond. diffusedனா அப்படியே பரவி கிடக்குதான், ஒரு இடத்துலயே கன்ஸ்ட்ரக்டடாக இல்லை, ஒரு இடத்துல கிடையாது, பரவி கிடக்குது, அவ்வளோதான். டிஃபைன் பாண்ட் எனர்ஜி அல்லது பாண்ட் என்தால்பின்னு கேட்பாங்க. பாண்ட் எனர்ஜினா என்ன, பாண்ட் என்தால்பின்னா என்ன? த பாண்ட் என்தால்பி இஸ் டிஃபைன்ட் அஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் ஒன் மோல் ஆஃப் பாண்ட் ரைட்டா. 1 mole ஆஃப் பர்டிகுலர் மாலிக்யூல் ரைட்டா. 1 mole ஆஃப் பர்டிகுலர் பாண்ட்னா என்னது, 1 mole ஹைட்ரஜன் அல்லது 1 mole ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாண்டெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுதான் பாண்ட் என்தால்பி அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. பாண்ட் என்தால்பி அல்லது பாண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. எப்போ மட்டும்தான் பிரேக் பண்ண முடியும், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒன்லி இன் கேசியஸ் ஸ்டேட். இதில் இருக்க பாண்டை பிரேக் பண்ண முடியுமா? லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் அ பாலித்தீன், இது ஒரு பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக். இதில் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ண முடியுமா? ஐ கேன் ஃபிசிக்கலி பிரேக், பட் ஐ கேனாட் பிரேக் த கெமிக்கல் பாண்டிங் ரைட்டா. இது கெமிக்கல் பாண்டை பிரேக் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அப்போ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கப்போ தான் பாண்ட் அவங்களால் என்ன பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். இந்த வார்த்தையை நிறைய பேர் எழுதாமல் விட்டுருவாங்க. யூனிட்டை விட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். யூனிட் அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சால் எழுதிக்கலாம். இட்ஸ் என்தால்பி யூனிட் என்ன, கிலோ ஜூல் மோல் -1. ஹைட்ரஜன் கேஸ் இஸ் டயட்டாமிக், வேரஸ் இனர்ட் கேஸ் ஆர் மோனோட்டாமிக். ஒய் அது என்ன பண்ணணுமா, நம்மளோட டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா. டயக்ராம் உனக்கு வரைய தெரியும், 2 தடவை நான் சொல்லி கொடுத்துட்டேன், நிறையா பார்த்துட்டோம் நம்ம. இப்போ டேரெக்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டல் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும்பா, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க போதா. ஹைட்ரஜன் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது கரெக்டாக. ஒன்லி 1 எலக்ட்ரான் வில் பி ப்ரெசென்ட். இந்த பக்கமும் ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது. அப்போ 2லேருந்து ஒரு எலக்ட்ரான் வருமா. அப்போ இது பேர் என்னது, பாண்டிங் ஆர்பிட்டாலா. கீழே இருந்தால் பாண்டிங், மேலே இருந்தால் ஆன்டி பாண்டிங். கீழே சிக்மாவில் 2 எலக்ட்ரான்ஸ் வரப்போகுது, 2 எலக்ட்ரான்ஸும் கீழே இருக்கும் ரைட்டாக. கீழே இங்கே தான் 2 எலக்ட்ரானும் உட்கார போகுது, ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துடுவாங்க ரைட்டா. எப்படி கேஸை பிடிச்சி பிரேக் பண்ணுவாங்க, எந்த ப்ராசஸ், கேஸை ஹீட் பண்ண பாண்டு பிரேக் ஆகிடும்ல. கேஸை ஹீட் பண்ண போகிறோம், கேஸை பிடிச்சலாம் பிரேக் பண்ண மாட்டோம். கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு டூ அ ஹீட்டிங் ப்ராசஸ் அல்லது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்.
சில்வர் நைட்ரேட் இருக்குது, அதோட சில்வர் குளோரைட் போடுறோம். சோடியம் குளோரைட் NaCl தண்ணியில் போட்டால் கேஸாக மாறிடும். NaCl தண்ணியில் இருக்கப்போ அதில் சில்வர் குளோரைட். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் இருக்குது, நீ கேட்குறல எப்படின்னு சரியான கொஷின், யாருமே யோசிக்கல. எப்படி யோசிச்ச? ஒரு சில மண்டையில் தான் அதெல்லாம் தோணும். NaCl தண்ணியில் போடுறேன், நீ NaCl தண்ணியில் போட்ட உடனே NaCl ஆக்சுவலாக கேசியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குமா, உள்ள கேசியஸ் ஸ்டேட்டில் டிசால்வ் ஆகிருக்கும். அதாவது நம்மளோட கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் வந்து நம்மளோட கூல் ட்ரிங்க்ஸில் நீங்கள் டிசால்வ் பண்ண வைக்கணும்னா யூ ஹாவ் டு கிவ் லாட் ஆஃப் ப்ரெஷர். வேறஸ் NaCl நீ வந்து தண்ணியில் கரைச்சிக்கிறதுக்கு ப்ரெஷர் தேவையில்லை. சாலிடை போட்டோடனே அது என்னது டிசால்வ் ஆகிடுதா. டிசால்வ் ஆன உடனே Na+ங்கிறது கேசியஸ் ஸ்டேட்டு தான், Cl- கேசியஸ் ஸ்டேட்டில் போய் அது ஹைட்ரேட்டடாக மாறிடுச்சு. ரைட்டா, அக்வஸில் போயிடும், அது அக்வஸில் இருக்கும். ரைட்டா, அது வந்து அக்வஸ்க்கு போயிடும். இப்போது அந்த NaClல நான் வந்து சில்வர் நைட்ரேட் போடுறேன். ரைட்டா, சில்வர் நைட்ரேட் போடுறேன், என்ன நடக்கும்? NaCl + சில்வர் நைட்ரேட் என்ன பார்க்கலாம்? 10th ஸ்டாண்டர்டில் யார் யாரெல்லாம் படிச்சுன்னு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஒரு 2 days முன்னாடி கூட அவனுக்கு நடத்தினேன். NaCl with சில்வர் நைட்ரேட். கலாய்க்கிறீங்களா? பாராட்ட வேண்டாம் செய்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்கள். NaClோட சில்வர் நைட்ரேட் போட்டால் ஃபார்முலா எழுதி காட்டுட்டா? NaCl + AgCl as AgNO3 gives என்னது? AgCl. அப்போ பாண்ட் பிரேக் ஆகுதுல்ல. எப்போ பாண்ட் பிரேக் ஆகும்? இப்போ நீ வந்து உப்பு வச்சிருக்கியா, உப்பு இருக்குல்ல, வெறும் சாலிடு உப்பு இருக்குல்ல, நார்மலாக டிசால்வ் ஆகாமல் அந்த உப்பை அப்படியே எடுத்து அதில் சில்வர் நைட்ரேட்டை போட்டேன்னா உனக்கு ஆன்சர் வராது. ரைட்டா, அதில் உனக்கு சில்வர் நைட்ரேட் போட்டால் ஆன்சர் வராது. அதே உப்பை தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ஊற்றுனேன்னா யூ வில் கெட் a white precipitate. என்னது? AgCl is a white precipitate with NaNO3, சோடியம் நைட்ரேட். ரைட்டா, NaNO3ன்னு வரப்போகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரைட்டா, இது பேர் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி NaCl + AgNO3னா AgCl + NaNO3 அப்படின்னு வரும் உனக்கு. புரியுதா? ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? இது உள்ள கேஸாக போகும். ஆக்சுவலாக NaCl தண்ணியில் போட்ட உடனே அந்த ப்ராசஸ் பான்-ஹேபர் சைக்கிள். நானும் உட்காந்து வேலை மெனக்கெட நடத்திட்டு இருக்கேன். பான்-ஹேபர் சைக்கிள் பார்த்தோமா இல்லையா? பான்-ஹேபர் சைக்கிள் பார்த்தோமா இல்லையா? நான் ஏன் வேஸ்ட் ஆனது? பான்-ஹேபர் சைக்கிள் தெரியும்ல, நம்ம பார்த்தோம்ல. NaClக்கும் கால்சியம் குளோரைடுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமோனியாக்கா இன்னொரு இதுக்குள்ள பார்த்தோம்ல பான்-ஹேபர் சைக்கிள். அதுதான் கண்டென்ட்டு. அது கேஸாக மாறும்ல. சொல்லிட்டு அதை பார்த்து பல மாதம் ஆச்சு, அதனால மறந்துச்சு. சரி, ரைட், ஓகே. ஸோ அப்போ கீழே இருக்கிறது பாண்டிங்கு, மேலே இருக்கிறது ஆன்டி பாண்டிங்கு. ஸோ அடுத்து பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் NB - Na/2. ரைட்டா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் பாண்டிங் மைனஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆன்டி பாண்டிங் டிவைடட் பை 2. இங்கே வெறும் பாண்டிங்கில் மட்டும்தான் 2 எலக்ட்ரான் இருக்குது. 2 - 0 டிவைடட் பை 2 1. அப்போ பாண்ட் ஆர்டர் 1 வருது. அப்போ ஹைட்ரஜனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹைட்ரஜன் will be as a diatomic molecule. But inert gas, let us take helium. Helium ஓட அட்டாமிக் நம்பர் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரைட்டா, ஹீலியமில் 2 எலக்ட்ரான்ஸ், இந்த பக்கம் இருக்குது ஹீலியம்லேயும் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் வருது, இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான், ரெண்டாவது இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான். அப்போ பாருங்கள், பாண்டிங்லேயும் 2 இருக்குது, ஆன்டி பாண்டிங்லேயும் 2 இருக்குது. அப்போ பாண்டிங் மைனஸ் ஆன்டி பாண்டிங், 2 - 2 0. There is no bond order. Bond order is representing the number of bond. இங்கே bond order is 0. அப்போ bond order இல்லை, அப்போ it is going to be 0. So inert gas are monatomic, whereas hydrogen is diatomic. That's it. CO2 and H2O both are triatomic molecule, but the dipole moment values are different. Why? ஏன் அவங்களோட dipole moment இருக்கு? ரெண்டு பேருமே triatomic, கார்பன் ஆக்சிஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஏன் டைபோல் மட்டும் மாறி இருக்கு? ரைட்டா, மார்னிங் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன்ல, அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாரு, அடுத்த ஒரு கொஷின் இருக்குது இதில், அடுத்த கொஷின் அதுதான் ஷார்ட்கட், அதுக்கு தான் சொன்னேன். இப்போ டைபோல் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைபோல் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி போகுது? ஆக்சிஜன் இந்த பக்கம் எலக்ட்ரான் இழுக்குது, இந்த பக்கம் இது எலக்ட்ரான் இழுக்குது. ரைட்டா, சம் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ஆர் கேன்சல். இங்கே வந்து டைபோல் மொமெண்ட் கேன்சல் ஈச் அதர். CO2ல there is going to be no dipole moment. பார்த்தோமா இல்லையா? mu is equal to 0. whereas in water molecule என்ன பண்ண போகுது? நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பக்கம் ரிசல்டன்ட் will be there. so V shaped
sum of dipole moments are not equal to 0. Dipole moment வந்து என்னது not equal to 0. இங்கே dipole moment 0, இங்கே dipole moment not equal to 0, அதனால they have different dipole moment values. சரியா? ரைட். இந்த கொஷின் இருக்கா? இந்த கொஷினில் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் எழுதியிருக்காங்க ரைட்டா? இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா யூ நீட் என்ன அப்படின்னா எமோ டயக்ராம். இந்த மாதிரி 3 கொஷினுக்காக எமோ டயக்ராம் போட முடியாது. ஸோ வி கேன் யூஸ் த டைரக்ட் ஷார்ட்கட் ரைட்டா? என்ன பண்ணலாம்? 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன சொன்னேன்? ட்ரிபிள் பாண்ட் வரும். 13 இருந்தால் 13, 12, 11, 10, 9, 8. இந்த பக்கம் 15, 16, 17, 18, 19, 20. இப்போ பாருங்கள் N2 என்னது? 2 நைட்ரஜன். நைட்ரஜனில் டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 7 + 7 14 எலக்ட்ரான்ஸா? 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் என்ன சொன்னேன்? 3 இருக்கும் ரைட்டா? 2.5 வச்சுக்கலாம். அடுத்து 2 0.5 குறைச்சி எழுது இந்த பக்கம் ரைட்டா? 0.5 8னா 0, இந்த பக்கம் திருப்பி 2.5 2 1.5 1 0.5 அதுக்கப்புறம் 0. N2 ப்ளஸ்ஸா? N2 ப்ளஸ்னா என்னதுப்பா? N2னா 14 ப்ளஸ்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆயிடுச்சு? 14லேருந்து 13 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்போ 13னா என்னது? பாண்ட் ஆர்டரு 2.5. அப்போ N2ஓட பாண்ட் ஆர்டரு 3, N2 ப்ளஸுக்கு 2.5, N2 மைனஸ் 14 என்னவா மாறிடுச்சு? இப்போ 15ஆக மாறிடுச்சு. 15க்கும் என்னது? திரும்ப 2.5. ஸோ அப்போ பாண்ட் ஆர்டர் யாருக்கு ஹையஸ்ட்டு? N2க்கு தான் ரைட்டா? இங்கே பாரு 3, 2.5, 2.5 கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா? ரைட், கிளியரா? ஸோ அதுக்கு தான் இது, அதுக்காக தான் இது கொடுத்துருக்கதே அதுக்காக தான். நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன் ரைட்டா? ஃபஜான்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஜான்ஸ் ரூல் யார் யாருக்கெல்லாம் தெரியும்? எனி ஐடியா? ஃபஜான்ஸ் ரூல் யார் யாருக்கு தெரியும்? ஃபஜான்ஸ் ரூலை பற்றி எனி ஐடியா? ஃபஜான்ஸ் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவரோட ரூல் என்ன சொல்லிட்டு போனார் இந்த ஃபஜான்ஸ்? வீட்டில் சும்மா இருக்காமல் அவர் பாட்டுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரு. அதை நம்ம படிக்கணும். எஸ், டக்குன்னு பார்த்துடலாம். அடுத்து எனக்கு கிளாஸ் இருக்க நம்ம முடிச்சிடலாம் ரைட்டா? ஃபஜான்ஸ் ரூலுங்கிறது என்ன அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் அயானிக் கேரக்டர் இன் கோவேலன்ட் பாண்ட். ஒரு கோவேலன்ட் பாண்டில் எப்படி அயானிக் கேரக்டர் இருக்குது, அல்லது ஒரு அயானிக் பாண்டில் எப்படி கோவேலன்ட் கேரக்டர் இருக்குது, இதுக்கு யார் காரணம், இதில் எப்படி கோவேலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், அதை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன் ரைட்டா? இப்போ இந்த ஃபஜான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போலரைசிங் யாரை பிடிச்சி இழுக்கிறா, எப்போ கோவேலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரைட்டா? கோவேலன்ட் கேரக்டர் இன் அயானிக் பாண்ட். நல்லா கவனிச்சுக்கோ. கோவேலன்ட் பாண்டில் அயானிக் கேரக்டர் பார்த்தோம். இப்போ அயானிக் பாண்டில் இருக்கக்கூடிய கோவேலன்ட் கேரக்டர், அயானிக் பாண்டில் இருக்கக்கூடிய கோவேலன்ட் கேரக்டர் நல்லா கவனிச்சுக்கோ. ஆல்ரெடி உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஞாபகம் இருக்குது. கோவேலன்ட் பாண்டில் இருக்கக்கூடிய அயானிக் கேரக்டர் ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா, அயானிக் பாண்டில் இருக்கக்கூடிய கோவேலன்ட் கேரக்டர் 8 மணிக்கு யூடியூப்பில், 7 மணிக்கு பெய்டு கிளாஸ் இருக்குது 10th ஸ்டாண்டர்டுக்கு. சரியா கவனி. த எபிலிட்டி ஆஃப் கேட்டையான் டு போலரைஸ் அண்ட் ஆனியான் இஸ் கால்ட், இட் இஸ் போலரைசிங் எபிலிட்டி ரைட்டா? போலரைசிங் எபிலிட்டி, அதாவது இங்கே ஒரு கேட்டையான் இருக்குது ரைட்டா? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானை இழந்த ஒரு ஆட்டம் இருக்குது ரைட்டா? எலக்ட்ரான் இழந்துருச்சு ரைட்டா? இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Na+ எடுத்துக்கலாம் ரைட்டா? Na+, ஓகேவா? இது Na+, இந்த பக்கம் Cl- இருக்குது ரைட்டா? இந்த பக்கம் இன்னொரு ஆனியான் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா Cl-. இப்போது இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கும், இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கும். இது எலக்ட்ரானை இழந்தவங்க என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரான் இல்லாதவங்க எலக்ட்ரான் இருக்கவங்கள அப்ரோச் பண்ணுவாங்களா? அப்போ கேட்டையான் ட்ரைஸ் டு அட்ராக்ட் திஸ் எலக்ட்ரான் ரைட்டா? எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ண பார்ப்போம். இது நெகட்டிவ் சார்ஜ் தானே ஆனியான், இட் ட்ரைஸ் டு ரிப்பல் ரைட்டா? இது வந்து அயானிக் பாண்ட். இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்குது ஒரு அயானிக் பாண்டு. அயானிக் பாண்டாக இருந்தாலும் Na+ என்ன பண்ணுதான், எலக்ட்ரானை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு திருப்பி அந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்க பார்க்குறான். அப்போ எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்தாலே ஷேர் பண்ணுற ப்ரொசீஜருக்கு வந்தாலே கோவேலன்ட் கேரக்டரா? அப்போ அயானிக் பாண்டில் இருக்கக்கூடிய கோவேலன்ட் நேச்சரை பற்றி படிக்க போகிறது தான் ஃபஜான்ஸ் ரூலு. ஃபஜான்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். த எபிலிட்டி ஆஃப் கேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜ் டு போலரைஸ் அண்ட் ஆனியான். போலரைஸ்னால் அட்ராக்ட் பண்ணுறது ரைட்டா? போலரைஸ்னால் என்னது? அட்ராக்ட் பண்ணுறது, அதாவது ப்ளஸ் சார்ஜை வச்சு அட்ராக்ட் பண்ண வைக்கிறது. இஸ் கால்ட் போலரைசிங் எபிலிட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாசிட்டிவால் இந்த நெகட்டிவ் சார்ஜை
அட்ராக்ட் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் எபிலிட்டி. என்ன எபிலிட்டி? போலரைசிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெண்டன்சி ஆஃப் அன் ஆனியான் டு கெட் போலரைஸ்ட், அப்போ இதனுடைய வழிக்கு இது அடிபணியுது, அப்போ அது பேர் என்ன அப்படின்னா போலரைசபிலிட்டி. நல்லா கவனி, போலரைசிங் எபிலிட்டி வேற, போலரைசபிலிட்டி வேற, ரைட்டா? ஒரே மாதிரி, ரைட்டா? போத் ஆர் நாட் சேம், போத் ஆர் டிஃப்ரெண்ட். போலரைசிங் எபிலிட்டி, அவனை அடிப்பணிய வைக்கிறது, அவன் அடிப்பணிகிறான். அடிப்பணிவு தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. நான் அடிப்பணிய வைக்கிறேன், அவன் அடிப்பணிகிறான். ஞாபகம் வச்சுக்கோ, ஒரே வார்த்தை தான், பட் செயல் வேறு வேறு. கவனிங்க. அப்போ டு ஷோ கிரேட்டர் கோவலன் கேரக்டர், அப்போ அயோனிக் பாண்டில் அதிகமான கோவலன் கேரக்டர் இருக்கணும்னா போத் த கேட்டயான் அண்ட் ஆனயான் ஷுட் ஹாவ் ஹை சார்ஜ் ஆன் தம். ரெண்டு பேருக்கும் ஹை சார்ஜ் இருக்கணுமா, ரைட்டா? ரெண்டு பேருக்குமே ஹை சார்ஜ் இருக்கணுமா, ரைட்டா? சூப்பர். ஹையர் த பாசிட்டிவ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே Na2+ இருக்குது, அப்போ இவன் என்ன பண்ணுவான்? வெறித்தனமாக பிடிச்சி இழுப்பானா? Na2+னா வெறித்தனமாக பிடிச்சி இழுப்பானா? அப்போ இவனோட போலரைசிங் எபிலிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ அவனோட போலரைசபிலிட்டி எப்படி இருக்கும்? போலரைசபிலிட்டி அதுவும் அதிகமாக இருக்கும், ரைட்டா? போலரைசபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். அப்போ என்னது? கோவலன் கேரக்டர் அதிகமாக போகுது. எலக்ட்ரான் போயிடுச்சு, போனதுக்கப்புறம் நம்மளால் சும்மா இருக்கணும்னா வாமான்னு பிடிச்சி இழுக்கிறான், ரைட்டா? ஓகே, ரைட். கவனிங்க. ஸோ அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அந்த கேட்டயான் கிரேட்டர் will attract the electron cloud of the anion. ஸோ அப்போ அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டயான் மேலே இருந்துச்சுன்னா ஆனியானை பிடிச்சி நல்லா இழுக்குமா. அப்போ சிமிலர்லி higher the magnitude of negative charge on anion, greater its polarizability. இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் பிரச்சனை, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அவனே வெளியே தள்ளுவான், அதே நேரத்தில் இவன் பிடிச்சி வேலை இழுத்துக்குவான். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Na+ இருக்குது, Na+ஓட போலரைசிங் எபிலிட்டியை விட Mg2+ஓட போலரைசிங் எபிலிட்டி ஜாஸ்தி. Mg2+ஓட போலரைசிங் எபிலிட்டியை விட Al3+ஓட போலரைசிங் எபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஒரு ப்ளஸ், 2 ப்ளஸ், 3 ப்ளஸ். அப்போ பாருங்கள், NaCl, MgCl2, AlCl3. அப்போ இது எல்லாமே அயானிக் பாண்டு. இந்த அயானிக் பாண்டில் கோவலன் கேரக்டர் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கா? அயானிக் பாண்டில் கோவலன் கேரக்டர் இவங்களோட இவங்களுக்கு கோவலன் கேரக்டர் ஜாஸ்தியா, இவங்களோட இவங்களுக்கு கோவலன் கேரக்டர் ஜாஸ்தியா, ரைட்டா? இதுக்கு பேசாமல் அயானிக் பாண்டாகவே இருந்துட்டு போயிடலாம். அதில் போய் கோவலன்ட்டை திணிச்சேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் 2 தடவை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒரு தடவை பாரு, கரெக்டாக எனக்கு புரிஞ்சிடும், ரைட்டா? என்ன சார் வேர்டு அது? என்ன அப்படி தான் சொல்லும். போலரைசிங் எபிலிட்டி, போலரைசபிலிட்டி, போலரைசிங் எபிலிட்டி, போலரைசபிலிட்டி, அப்படி தான், அதுதான் அந்த வார்த்தை சொல்லணும். The smaller cation and larger anion, ரைட்டா? ஸ்மாலர் கேட்டயான் என்னது? எலக்ட்ரான் வெளியே போக 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 ஆட்டம் சின்னதாகுமா, ஆட்டம் சின்னதாகுமா? அப்போ ஸ்மாலர் கேட்டயான் அண்ட் லார்ஜர் ஆனியான் ஷோ கிரேட்டர் கோவலண்ட், ரைட்டா? சின்ன கேட்டயானுக்கும் பெரிய ஆனியானுக்கும் நல்லா ஒத்து போகுமா, ரைட்டா? கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் போலரைசேஷன் பாருங்க, LiClக்கும் NaClக்கும். LiCl இஸ் மோர் கோவலண்ட் தென் NaCl. ஓகேவா? அடுத்து cations having ns2np6nd10 கான்ஃபிகரேஷன். இது மொத்தமாக டோட்டல் போட்டால் 18 வருதா? இந்த 18ங்கிறது ஆர்கானோட கான்ஃபிகரேஷனா? யார் சார் இந்த ஆர்கான்? ஆர்கான்னா யார்? நம்மளோட நோபல் கேஸ் இருக்குல்ல, அந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனா? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாதிரி இருக்கனால அவங்களுக்கு போலரைசிங் எபிலிட்டி ஜாஸ்தியாக, அவ்வளோதான். தட்ஸ் இட், அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ கிரேட்டர் போலரைசிங் பவர் தென் தி கேட்டயான் வித் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கவங்க, ரைட்டா? ns2np6ஓட ns2np6nd10 இருக்கவங்க மோர் போலரைசிங் எபிலிட்டி இருப்பாங்க, பிகாஸ் அவங்க வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் மாதிரி இருக்கவங்க, ரைட்டா? தட்ஸ் இட். அதுக்கு பேர் சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், போலியான நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். சரியா? இதோட முடிச்சுக்கிறேன். 1 நிமிஷம் தான் இருக்குது, நான் லாகின் பண்ண டைம் ஆகிடும். ஸோ நம்ம நாளைக்கு இரவு 10 மணிக்கு சந்திக்கலாம். நாளை இரவு 10 மணிக்கு, ரைட்டா? சரி, நம்ம அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ரைட்டா? ஓகே, டாடா, பாய்.